₹1க்கு 30 டேஸ்க்கான வேலிடிட்டியோட ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதுவும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் எடுக்க முடியும். நார்மல் லைட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஹையர் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட உங்களால் எடுக்க முடியும். இந்த ஆஃபர் அகெயின் கொடுத்துருக்காங்க. செலக்டிவான யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆஃபர் இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்குள்ளே போங்க. அங்கே கெட் 30 டேஸ் ஃபார் ₹1 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரிப்ஷன் வித் ஆட்ஸ், அதில் தான் பார்த்தீங்கன்னா அது ₹1 கிளிக் ஆகிருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பரோ இல்லை ப்ரீமியமுக்கோ போயிருங்க. டேரெக்டாக நான் சொல்ல போனால் ப்ரீமியம்க்கே போயிருங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஆட்ஸே வராது, எதுவுமே வராது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் டால்பி அட்மாஸ்பியர் சவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே 3 மந்த்துக்காக இருந்தாலும் சரி 1 மந்த்துக்காக இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே வந்து எந்த இம்பாக்ட்டும் மாறாது. ஸோ நான் 3 மந்த் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு கீழே உங்களுக்கான யூபிஐக்கான ஆப் இருக்கும், பேமெண்ட் பண்ணுறதுக்கான கேட்வே இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ₹1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். எந்த யூபிஐ சூஸ் பண்ணீங்களோ அங்கே டேரக்ட் ஆகும். இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்து இங்கே ஆட்டோ பேவை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஆட்டோ பே எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ பே பண்ணிடுங்க. ₹1 போயிடும். போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பேலாம் எனேபிள் ஆயிடுச்சுன்னு வரும். இப்போ உங்களுக்கான ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். கிடைச்ச உடனே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போய் கிராஸ் செக்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்போ ப்ரீமியம் முடிய போகுது இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை என்னென்னா அந்த ஆட்டோ பேவை போய் கேன்சல் பண்ணுறது தான். எந்த யூபிஐயில் கொடுத்துருந்தீங்களோ அந்த யூபிஐக்கான ஆப்பில் போங்க. அங்கே ப்ரொஃபைலை டேப் பண்ணீங்க அப்படின்னாலே ஜென்ரல் செட்டிங்ஸ் எல்லாமே வரும். அங்கே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே இப்போ ஜிபேக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படிங்கிற செப்பரேட்டான ஆப்ஷன் இருக்கும். இங்கே லைவ்ல இருக்க எந்த ஆட்டோ பே இருக்கோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்க்கானது இருக்குது. பாஸும் பண்ணலாம், நல்ல விஷயம் தான். ஆனால் கேன்சல் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமான விஷயம். இங்கே வந்து ரிஸ்க் எடுக்க நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டெபிட் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பே எனேபிள் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு ஒன்ஸ் வந்து கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. அதுவுமே உண்மையான அது ப்ரிகாஷன். டோன்ட் டேக் எனி ரிஸ்க். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ பிரச்சனையே இல்லாமல் 30 நாளைக்கு நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரோட ப்ரீமியம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஏன் இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க யூசர் பேஸை காமிச்சு அது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஷேரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் ஜெயின் பார்த்தீங்கன்னா தன்னோட யூசர்ஸ் கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். அதுவும் WBA வார்னர் பிரதர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய படையே அந்த பக்கம் தாவறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதனால் இவங்க யூசர் பேஸ் கீழே குறைஞ்சிரும் அப்படின்னு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது 1 மந்த்துக்கு மட்டும் இல்லை, சில யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான ஆப்ஷனுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டவங்க உங்களோட ஜியோ ஹாட்ஸ்டார் நம்பர் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஜியோ யூஸராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பார்ட்டி யூஸராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வகையான ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ தாவணவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து WB கண்டென்ட் வந்து பார்க்க முடியாது, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க முடியும். தாவணம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். கிட்டத்தட்ட இன்னும் 18 மாதங்கள் ஆகும். 18 மாதம் கழிச்சு தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே முடிவாகுமா? அப்போ தான் எல்லா வகையான கண்டென்ட்டும் அங்கே நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் போட்டுறீங்கன்னா எந்த வகையும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே WB ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தான் சொந்தம் இந்த 1 வருஷம் வரைக்கும். அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கான்ட்ராக்ட் எப்படி பார்த்தாலும் 18 மாதம் தான் ஒரு பீரியட் இருக்கும். 1 வருஷமாவது அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் 12 மாதத்துக்கு எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. இங்கே தான் நீங்கள் WBயோட கண்டென்ட்டு, பீகாக்கோட கண்டென்ட்டு, எல்லா ஸ்ட்ரீமிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் அவைலபிளாக இருக்கும். இந்தியாவுக்கு இதுதான் வந்து ஒரு லெஜிமெண்ட்டான பிளேஸ்னு சொல்லலாம். மேபி இன்னும் 1 வருஷம் கழிச்சு 18 மாதங்கள் கழிச்சு அங்கே நெட்ஃப்ளிக்ஸில் WBயோட கண்டென்ட் இருக்கும். அப்படி வந்தால் அதுக்கான ஸ்பெஷலான வீடியோ போடுறோம். ஸோ நோ நீட் டு பி பேனிக். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷனை. அடுத்தடுத்த வீடியோஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாகி நடக்கட்டும்.